வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80IA தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ITAA யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு. ஓகே, அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டர்டேக்கிங் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட் அண்ட் கெயின்லேருந்து அவங்க டிடக்ஷன் வந்து கிளைம் பண்ணலாம். ஓகே, இந்த டிடக்ஷன் எதுக்காக தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு எய்மே பார்த்தீங்கன்னா இந்த டிடக்ஷனுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிடக்ஷன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஓகே, என்ன மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணால் இந்த 80IA வந்து நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா பாருங்கள், ப்ரொவிஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி. ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்க பிஸ்னஸ் யூனிட்க்கு, டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ், இண்டஸ்ட்ரியல் பார்க் ஆர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஓகே, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் பிஸ்னஸ் வச்சுருக்கவங்களுக்கு, இண்டஸ்ட்ரியல் பார்க் வச்சுருக்கவங்களுக்கு, அப்புறம் பவர் ஜெனரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் க்ராஸ் கண்ட்ரி நேச்சுரல் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். ஓகேவா, இந்த மாதிரி பிஸ்னஸ், இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த 80IA டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். எஸ், இப்போ இவங்களோட அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் அண்ட் இந்த பிஸ்னஸில் எத்தனை வருஷம் அவங்க வந்து அந்த ப்ராஃபிட் அண்ட் கெயினுக்கு டிடக்ஷன் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இப்போ பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. முதல்ல பாருங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி. ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி பண்ணுற பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இது வந்து இந்தியன் கம்பெனியாக இருக்கணும். ஓகேவா, இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இந்தியன் கம்பெனியாக இருக்கணும். அண்ட் இவங்க வந்து பிஸ்னஸ் ஆஃப் டெவலப்பிங் ஆர் மெயின்டைனிங் ஆர் டெவலப்பிங் இல்லை மெயின்டைனிங் அண்ட் ஆப்ரேட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி. ஓகே, இந்தியன் கம்பெனி இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா இவங்க இந்த 80IA கிளைம் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இன்னொன்று அக்ரிமெண்ட் வந்து இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு வச்சுருக்கணும். ஓகே, அக்ரிமெண்ட் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கணும். அண்ட் இந்த கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 1, 1995 அப்புறமா இது ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டின்னா எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது பாருங்களேன். ரோடு இன்க்ளூடிங் டோல் ரோட் போடுறோம் இல்லையா, அதை மாதிரி டோல் ரோடு, பிரிட்ஜஸ், அப்புறம் ரெயில் சிஸ்டம், ஹைவே ப்ராஜெக்ட், வாட்டர் சப்ளை ப்ராஜெக்டு, போர்ட், ஏர்போர்ட், வாட்டர்வே, இன்லேண்ட் போர்ட். ஓகே, இது மாதிரி இருக்கிற ஃபெசிலிட்டி எல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா இவங்க இந்த செக்ஷனில் டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% இவங்க ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட் அண்ட் கெயின் இருக்கு இல்லையா, அது 100%மே டிடக்ஷனாக குவாலிஃபை ஆகுது. ஓகே, இது எத்தனை வருஷத்துக்கு பண்ணலாம் அப்படின்னா 10 அசஸ்மெண்ட் இயர், 10 இயர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து இதை கிளைம் பண்ணலாம். அந்த 10 இயர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த கமென்ஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, எப்போ இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இயர்லேருந்தே அந்த 10 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதில் எந்த ஒரு 10 இயருக்குமே, எனி 10 இயர்க்கு, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு எப்போ பிஸ்னஸை கமென்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இயரில் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதுலேருந்து எந்த 10 இயர்ஸ் வேணாலும் கன்சிக்யூட்டிவாக இவங்க வந்து இந்த 100% டிடக்ஷன் இந்த 80IA கிளைம் பண்ணிக்க முடியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுற பிஸ்னஸ் யூனிட். ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாம் பாருங்கள், டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ். ஓகேவா, புதுசாக ஒரு டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஓல்டு பிளான்ட் அண்ட் மிஷினரியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, புதுசாக தான் நியூ அண்டர்டேக்கிங் தான் ஃபார்ம் பண்ணணும். அண்ட் இது பாருங்கள், எது மாதிரி டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ் அப்படின்னா பேசிக் செல்லுலார் ஃபோனாக இருக்கலாம், பேசிக் டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸாக இருக்கலாம், இல்லை ரேடியோ பேஜாக இருக்கலாம், டொமஸ்டிக் சேட்டிலைட், ப்ராட்பேண்ட் நெட்வொர்க், இன்டர்நெட் சர்வீஸ், எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் சர்வீஸ், இதை மாதிரி எந்த விதமான சர்வீஸுமே அவங்க ப்ரொவைட் பண்ணலாம். டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் என்ன அப்படின்னா இதுவும் வந்து 100% ஆஃப் த ப்ராஃபிட் ஃபார் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து 100% ஆஃப் ப்ராஃபிட் வந்து அவங்க டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 30% ஆஃப் ப்ராஃபிட், அதுக்கப்புறம் வர வருஷத்தில்
30%, அதுவுமே அது எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். அப்போ 100% ஒரு 5 இயர்ஸ், அப்புறம் 30% ஒரு 5 இயர்ஸ். இதுதான் வந்து டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி வந்து கிளைம் பண்ணிக்க முடிய டிடக்ஷன். அடுத்து பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் பார்க் ஆர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஓகே, இண்டஸ்ட்ரியல் பார்க்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் எப்போ ஆப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னா 1/4/2007 31/3/2011 வரைக்கும் தான். ஓகே, அது மாதிரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து எப்போ ஆப்ரேட் ஆகிருக்கணும் அப்படின்னா 1/4/1997 31/3/2005 இந்த பீரியடில் தான் அது ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் இவங்களுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் டிடக்ஷன் தான். 100% ஆஃப் ப்ராஃபிட்டுமே அவங்க என்ன பண்ணலாம், இவங்க வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ணிச்சிடலாம். எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா இதுவும் 10 இயர்ஸ். எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் இயர், அதாவது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா பிஸ்னஸ் யூனிட், அப்போதுலேருந்தே இவங்க வந்து கிளைம் பண்ணலாம் 100% டிடக்ஷன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ பாருங்கள், இந்த பவர் ஜென்ரேஷனுக்காகவோ இல்லை டிஸ்ட்ரிபியூஷனுக்காகவோ இவங்க வந்து ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த 80IA கிளைம் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நியூ அண்டர்டேக்கிங்காக இருக்கணும். ஓகே, எப்படி நம்ம இதுக்கு பார்த்தோம் இல்லையா, டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து நியூ தான் இருக்கணும், ஓல்டு பிளான்ட் அண்ட் மிஷினரிலாம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே தான் இதுவும் நியூவாக இருக்கணும். அண்ட் இது பாருங்கள், இது வந்து எனி பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கலாம். ஓகே, அந்த எதுக்காக அப்படின்னா ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர். இந்த அண்டர்டேக்கிங் எங்கே செட்டப் ஆகிருக்கணும் அப்படின்னா இந்தியாவில் எந்த பார்ட்டில் வேணாலும் இருக்கலாம். அதோட பர்பஸ் என்னவாக இருக்கணும், பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஓகே, இது வந்து அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் ப்ராஃபிட் தான். ஓகே, 100% இவங்க ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட் மொத்தத்தையும் இவங்களால டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுவுமே பாருங்கள் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கமன்சிங் ஃப்ரம் த இனிஷியல் அசஸ்மெண்ட் இயர். இனிஷியல் அசஸ்மெண்ட் இயர்னால் எப்போ அந்த பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்குதோ அதிலிருந்து 10 இயர்ஸ்க்கு இவங்களும் வந்து ப்ராஃபிட் மொத்தத்தையுமே இந்த 80IA டிடக்ஷனாக கிளைம் பண்ணிட முடியும். ஓகேவா? இப்போ ஐஏல யாரெல்லாம் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும் அண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயிங் அண்ட் ஆப்ரேட்டிங் கிராஸ் கண்ட்ரி நேச்சுரல் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். ஓகே, கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறவங்க கிராஸ் த கண்ட்ரி கேஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கம்பெனியுமே வந்து 80IA டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். இந்த அண்டர்டேக்கிங் பார்த்திங்கன்னா இந்தியன் கம்பெனி ஆர் ஸ்டாச்சுட்டரி கம்பெனி ஓன் பண்ணியிருக்கணும். ஓகே, அண்டர்டேக்கிங் இஸ் ஓன்டு பை த இந்தியன் கம்பெனி ஆர் ஸ்டாச்சுட்டரி கம்பெனி. இது பார்த்திங்கன்னா யார் அப்ரூவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா த அண்டர்டேக்கிங் இஸ் டு பி அப்ரூவ்ட் பை த பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்ட் அண்ட் நோட்டிஃபைட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, இவங்க அப்ரூவ் பண்ணியிருந்தால் தான் இவங்க வந்து இந்த டிடக்ஷன் வந்து கிளைம் பண்ண முடியும். அண்ட் இது எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கணும் ஃபங்க்ஷன் பண்ண அப்படின்னா ஆஃப்டர் April 1, 2007 அப்புறமா. ஓகே, இதோட அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் என்ன அப்படின்னா இதுவும் வந்து 100% டிடக்ஷன் தான். எவ்வளவு அப்படின்னா 10 கான்சிக்யூட்டிவ் அசஸ்மெண்ட் இயர், 10 வருஷத்துக்கு தொடர்ச்சியாக இவங்க வந்து டிடக்ஷன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். 100% ஆஃப் ப்ராஃபிட்டையுமே இவங்க டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம். ஓகேவா? எஸ். இப்போ இவங்க யாரெல்லாம் வந்து நம்ம இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டர்டேக்கிங் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாரும் வந்து டிடக்ஷன் இந்த 80IA கிளைம் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.